காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் வாக்கெடுப்பு கூட்டம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது கவுன்சிலர்கள் யாரும் வரவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயன். வணக்கம் விஜயன், இது குறித்தான விவரங்கள். வணக்கம் பிரபாவதி. காஞ்சிபுரம் மாநகராட்சி தேர்தலானது கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்றது. மொத்தம் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் 51 வார்டுகள் உள்ளது. இதில் 32 வார்டுகளில் திமுகவும், ஒரு வார்டில் காங்கிரசும் கட்சியும் வெற்றி பெற்றுள்ளன. மேலும் திமுக கூட்டணி காஞ்சிபுரம் மாநகராட்சியை கைப்பற்றது. அதில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த திமுகவை சேர்ந்த மகாலட்சுமி மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் முதலே எதிர்கட்சியினர் அவருக்கு எதிராக பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் கடந்த ஒரு வருடமாக ஆளும் திமுக கட்சியினரே அவர்களுக்கு எதிராகவும் பல்வேறு கட்ட பிரச்சனைகளை எழுப்பி வந்த நிலையில் கடந்த 3 மாத காலமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றதால் சில கூட்டங்கள் நடைபெறவில்லை. மேலும் எந்தவித பொதுமக்களுக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத மேயர் மீது தற்காலிக வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என எதிர்கட்சி கவுன்சிலர்கள் மற்றும் கூட்டணி கட்சி கவுன்சிலர்கள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் அதாவது 29ஆம் தேதி இன்று மாநகராட்சி நம்பிக்கையில்லா தீர்மானம் நடைபெறும் என தெரிவித்திருந்தார். அந்த வகையில் காஞ்சிபுரம் மாநகராட்சி அலுவலகத்தில் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி மீது நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு கூட்டமானது 10 மணி அளவில் துவங்கியது. இதில் மாநகராட்சி கூட்டத்திற்கு மேயர் மற்றும் எதிர்ப்பு தரப்பு மாநகராட்சி கவுன்சிலர்கள் யாருமே இதுவரை கலந்து கொள்ள வரவில்லை. மேலும் கூட்டத்திற்கு வந்த 34வது வட்ட கவுன்சிலர் பிரவீன்குமார் என்பவர் மட்டும் மாநகராட்சி கூட்டம் நடத்துவது குறித்து மாநகராட்சி கவுன்சிலருக்கு முன்னுக்கு பின் முரணான தகவலை அளித்திருப்பதை கண்டித்தும் கடிதம் வழங்கிவிட்டு அவரும் திரும்பி சென்று விட்டார். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக மாநகராட்சி கூட்டம் துவங்கிய நிலையிலிருந்து இதுவரை எந்த ஒரு மாமன்ற உறுப்பினர்களும் மாமன்றத்திற்கு வரவில்லை. தகவல்களுக்கு நன்றி விஜயன்.